வெல்கம் டு மை பேஜ் சாரல். இன்னொரு வீடியோக்கு உங்கள் எல்லோரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இது என்னடானா என்னோடய குக்கிங் சேனலுக்கு நான் ரெசிபீஸ் எப்படியெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் எடுப்பேன், அதில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்கும், அந்த மிஸ்டேக்ஸை நான் எப்படி கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு vlog தான் இது. ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய சொதப்பல்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன். அதை எப்படி நான் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த குக்குத் கோமாளியில் போன வாரம் சித்து அவர் பண்ணியிருந்தார்ல, ஆட்டுக்கால சுக்கா மாதிரி பண்ணி அது ஒரு பாஸ்தாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாலும் அதே ரெசிபி தான். ஸோ எனக்கு இந்த பாஸ்தாவில் நான் வெளியே வாங்கியிருக்கேன். ஆனால் அவரோட அந்த பண்ண பாஸ்தா வந்து கேனோலினி பாஸ்தா. அது எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் ஒரு வாரம் காமிக்குது. அதுக்கப்புறம் எனக்கு டெலிவரி ஆகலை, ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, வெளியே எங்கேயுமே கிடைக்கல. சொல்லி நான் சரி வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம், நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி தான் போட்டேன். ஏன்னா ரீக்ரியேட் ரெசிபினா ஸோ அதே மாதிரி பண்ணணும்ல, அப்போ தானே அது பார்க்க நல்லாயிருக்கும். சரி சொல்லி பார்த்துட்டே இருக்கும். ஒரு ஃபேமஸான ஒரு ரீக்ரியேட் பண்ணுற ஒருத்தவங்க இதை பார்த்து சரி அவங்க பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அவங்க நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பண்ண ஸ்டெப்ஸு, அவங்க பண்ண அந்த மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணால் நமக்கும் கரெக்டாக தான் வரும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன். ஸோ இதுவரை நான் பாஸ்தா நான் வீட்டில் செஞ்சு நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் தான் அது ட்ரை பண்ணேன். எனக்கு மற்றதெல்லாம் கரெக்டாக வந்தது. இந்த சுக்கா, அதுக்கப்புறமா மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் கூட எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பாஸ்தா இருக்குது பார்த்திங்களா, பாஸ்தா செய்கிறது, அதோட மாவு பிசையிலேருந்து அதை பண்ணி எடுக்கிறதுல வர எனக்கு எந்த டவுட்டுமே இருக்குல்ல. பட் அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது சுடுதண்ணியில் போட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்க சொன்னாங்க. அப்போ சரி 2 நிமிஷம் வச்சு நான் எடுக்கிறதுக்குள்ளே அது எடுக்கவே முடியல. ஒன்று அது ஒரு டாங்ஸில் பிடிச்சி எடுத்தால் கூட அது பிரிஞ்சிருது. இத்தனைக்கும் அது தின்னா வேற போடுங்க அப்படின்னாங்க. எங்கே தின்னா போட்டால் எப்படி? அப்புறம் நல்ல வேலை ஒன்றுக்கு 2 கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா தான் நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு மாவு பிசைமை நினச்சி எதுக்கு இவ்வளோ மாவு, 2 தான் தேவை ப்ரெசன்டேஷனுக்கு, அது போதுமே, சாப்பிடவும் அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்பலாம் அது நம்ம ஃபுட்டு மாதிரிலாம் சாப்பிட முடியாதுல்ல அப்படின்னு நினச்சி தான் செஞ்சேன். நல்ல வேலை மாவு கடைசியில் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நினச்சேன். அப்புறம் அதை என்ன பண்ணேன், அது ஃபுல்லாக திக்காக மாவு பிசைஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு எடுத்தேன். அந்த ரீக்ரியேஷன் இந்த ரெசிபி இருக்குது பார்த்திங்களா, சொல்கிறதுக்கு எல்லாம் ஈஸி தான், ஆனால் பண்ணால் ரொம்பவே கஷ்டம். இதில் ஃப்யூஷன் வேறு சொல்லிட்டாங்கன்னா இட்டாலியன் வித் இந்தியன். ஒரு 10 தடவை ஒவ்வொன்றையும் வதக்கி தனியாக எடுத்து அதை அரைச்சி வச்சு அதை மாற்றி வச்சு அதை கரெக்டாக கன்சிஸ்டன்சி கடைசியில் ப்ளேட் பண்ணும்போது இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுக்கு இந்த கட் பண்ணி சாப் பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் போடணும், காமிக்கணும்ல. ஒவ்வொன்றும் நம்ம சாதா எடுத்து போடுற மாதிரி காமிக்கணும். ஒவ்வொரு பவுலில் குட்டி குட்டி பவுல் இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். எல்லாத்தையும் கரெக்டாக காமிக்கணும், எல்லா ஸ்டெப்ஸையும். ஈஸியான ஜாபே இல்லை. நான் இதுவரை இந்த மாதிரி ஃப்யூஷன் டிஷ்ஷுனால் கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் என்ன சொல்கிறது, கரெக்டாக வருமானு தெரியல. ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த தடவை சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண அந்த ரெசிபி தான் அது. பட் ஃபைனலி எப்படியோ முடிச்சிட்டேன். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இதில் என்ன டேஸ்ட்டு வரப்போகுது. சுக்கா கூட ஓகே டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி அந்த ஒயிட் சாஸ் ஓகே, நம்ம பாஸ்தாவுக்கு பண்ணுற ஒயிட் சாஸ் மாதிரி இருக்கும். ரெட் சாஸ் எனக்கு பெருசாக அந்த மாதிரி டேஸ்ட்டில் எனக்கு நம்பிக்கையே இருக்கல. ஆனால் ஃபைனல் பிளேட்டிங்கில் கலக்கிட்டு சூப்பராக இருந்தது. ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸில். எப்படியோ முடிச்சாச்சு. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது விஷயமே இல்லை, கடைசியில் அதெல்லாம் கிச்சனை க்ளீன் பண்ணணுமே, அதுதான் இருக்கிறதுல பெரிய வேலை. முடிச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு vlogல நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.